வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம், 28ஆம் வசனம், 29ஆம் வசனம். நாம் யாவரும் சேர்ந்து வாசித்து தேவனுடைய செய்தியை கேட்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாக நம்மோடு இடைப்படுவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வேலையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி துதிக்கிறோம். உம்முடைய வசனங்களை நாங்கள் வாசித்திருக்கிறோம். நீர் சோர்ந்து போகாத தேவன் ஆண்டவரே, நாங்களும் சோர்வுக்குள் போகக்கூடாது என்று விரும்புகிறீர். அதற்காக நன்றி. அன்றே சோர்ந்து போகிற எங்களை நீ பலப்படுத்துகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வேலையில நீதாமே எங்கள் மத்தியில பிரசன்னமாயிருந்து உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே எங்களை நடத்துவீராக. உம்முடைய வசனத்துல இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் எங்கள் கண்களை திறந்துள்ளபடியாய் ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்துவீராக. அப்படியே செய்வீர். அதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீர். அதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் இந்த வசனங்களை வாசித்தோம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் அநாதி தேவன், ஒரு நாள் சோர்ந்து போவதில்லை. அவர் மிக ஞானவான். அப்படிப்பட்ட ஆண்டவர் சோர்ந்து போகிற நம்மை பலப்படுத்துகிற தேவன். சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில தீங்கு நாட்கள் என்பது உண்டு. நம்ம மறந்துடவே கூடாது. சோர்வின் நாட்கள் வரும், ஆபத்து நாட்கள் வரும். அந்த தீங்கு நாட்களும் இந்த ஆபத்து நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் அநேக நேரங்களில் சோர்ந்து போய் விடுகிறோம். அதனால்தான் ஞானி என்ன சொல்றாருன்னா, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பாருங்க, ஆபத்து காலம் வரும் சொன்னேன். நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிற நேரமும் உண்டு. நமக்கு ஒரு தீங்கு நாட்கள் என்பதும் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லும்போது, நம்ம ஒரு தீங்கு நாட்களுக்குள்ளே நாம் போக வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்றார். தீங்கு நாளிலே அப்படின்னு ஒரு வேர்டு அங்க பயன்படுத்துறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தீங்கு நாள். அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன வரும்? ஒரு ஆபத்து நாள், ஒரு தீங்கு நாள் நிச்சயம் வரும். அந்த ஆபத்து நாட்கள்ல நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நம்ம சோர்ந்து போகாமல் நாம் பலமுள்ளவர்களாய் இருக்கணும். அதுக்குதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லியிருந்தாரு, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம இந்த ஆபத்து நாள் வரும்போது சோர்ந்து போகிறதுக்கு இடம் கொடுக்காம என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த சர்வாயுத வர்க்கம், இந்த சர்வாயுத வர்க்கத்துல இருக்கிறது என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அதுலதான் அவர் என்ன குறிப்பிடுறாரு பாருங்க. என்னென்னலாம் குறிப்பிடுறாரு? சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட். இரண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசம். மூணாவது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அதோட நிக்க கூடாது, விசுவாசம் கேடகம். இந்த விசுவாசம் என்னும் கேடகம் எதுக்கு? பிசாசானவன் என்ன செய்வான்? பலவிதமான அக்னி ஆஸ்திரங்களை நமக்கு விரோதமா அனுப்புவான். அதை அவித்து போடணும். அதுக்குன்னா நீங்க என்ன செய்யணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிருக்கணும். அதே போல தலைச்சீரான்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா.
அப்புறமா தேவ வஸ்திரமாகிய ஆவியின் பட்டயம். இதெல்லாம் சர்வாயுத வர்க்கத்துல உள்ள காரியம். இத நம்ம எப்பொழுதுமே தரித்திருக்கணும். ஏதோ ஒரு நாள் தரிச்சோம், மீதி நாள் அப்படியே எடுத்து வச்சுட்டோம் இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் தரிக்கணும். அப்போ இந்த சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேத வசனத்தையே சார்ந்து நிக்கிறதா இருக்கிறது. அப்ப தேவன் நம்ம கரங்கள்ல வேத வசனத்தை எப்பனமாக கொடுத்திருக்கிறது கவனிங்க. நம்ம சோர்ந்து போகிற ஒரு நேரத்துக்கு இடம் கொடுக்காம தப்பு வைக்கணும் பண்ணுனா நம்ம வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து அறிகிற பிள்ளைகளாக இருக்கணும். பாருங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கர்த்தருக்குள் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட நம்ம பழகணும். அதுக்கு நம்ம நல்லா தேவனுடைய வசனங்களை எவ்வளவு அதிகமாக நம்ம தியானித்து அதை கை கொள்றோமோ, அதே போல ஜெபத்துல எவ்வளவு நம்ம உறுதியா தரித்து இருக்கிறோமோ அதை வைத்துதான் அது காணப்படுகிறது. ஆனா பிசாசு நமக்கு விரோதமா எப்படியாவது நம்ம வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட சோர்வுகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவான். ஆபத்து நாட்கள் வரும்போது நமக்கு நிச்சயம் சோர்வுகள் வரதான் செய்யும். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா அவர் சோர்ந்து போறதே இல்லை. ஆகவே நம் சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலனை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு சத்துவத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெய வாழ்க்கையை நம்ம வாழணும். ஒரு நல்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்ம பிரயாசம் எடுக்கணும். அப்போ இந்த பிசாசானவன் நமக்கு விரோதமா எப்பொழுதும் இருக்கிறான்னு சொன்னேன். அப்போ பேதுரு சொன்னாரு, சாத்தான் பிசாசானவன் என்ன செய்யறான்னா கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று நம்ம வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம தான் கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ பிசாசு நமக்கு விரோதமா சோர்வுக்கான ஆயுதங்களை எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு பாருங்க. அவன் என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்த இந்த நேரத்துல நம்ம எப்படி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். முதல் ஒரு ஆயுதத்தை அவன் பயன்படுத்தான். எப்பவும் பாருங்களேன், பிசாசு ஒரு மனுஷனை சோர்வுக்குள்ள ஆக்கணும்னா அவன் மேல எய்கிற ஒரு பெரிய ஒரு அக்னியாஸ்திரம் என்னன்னா பயம். பயத்தை தான் முதல்ல போடுவான். தீங்கு நாள் வருது, ஒரு ஆபத்து நாள் வருது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயம் வரும். ஒரு செய்தியை கேட்கிறோம், துர்ச்செய்தியை கேட்கிறோம், நமக்குள்ள என்ன வருது? பயம் வருது. இயேசு இந்த காரியத்தை எப்படி அழகா சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்முடைய வருகைக்கு முன்பாக காரியத்தை சொல்லும்போது அவர் சொல்றதை பாருங்க. லூக்கா அதனுடைய 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேலும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்போ ஒரு துர்ச்செய்தி வரும் பொழுது மனுஷனுக்கு என்ன வருது? பயம் வருது. அந்த துர்ச்செய்தியை கேட்கும் பொழுது பயம் வருது. பயம் வந்தா அடுத்தது என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா சோர்வு வந்துடும். இந்த மனதிலே சோர்வு வந்துச்சுன்னா மனுஷன் அப்படியே பலவீனப்பட்டுருவான். பயம்தான் உயிர் கொல்லி. எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் ஒரு சின்ன பயம் அவனுடைய மனசுல தட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் இருதயத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனை போல பலவீனம் வேற யாரும் கிடையாது. பயம் அந்த அளவுக்கு ஒரு உயிர் கொல்லியா இருக்கிறது. இன்னைக்கு தேவன் நமக்கு இந்த பயம் என்னும் இந்த ஒரு ஆயுதத்தை பிசாசு பயன்படுத்துறான் பாத்தீங்களா, அதை மேற்கொள்வதற்கு என்ன நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு? விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்திருக்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை கொடுத்திருக்கிறார். வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பட்டயங்களை நம்ம பயன்படுத்த தெரியணும். ஆனா பிசாசு நமக்கு விரோதமா இந்த பயத்தை ஏய்வான். எந்த ஒரு தாசனையும் இந்த பயம் விட்டு போச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. எவ்வளவுதான் பெரிய பரிசுத்தவான்களா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில பயம் வரதான் செய்யுது. தாவீதுடைய வாழ்க்கையில கவனிங்க. தாவீது சொல்றாரு, நான் பயப்படும் நாளில் கர்த்தாவே உண்மை நம்பு. தாவீதுடைய வாழ்க்கையில பயம் வந்துச்சு. ஏன் தாவீதுடைய வாழ்க்கையில பயம் வந்துச்சு? எப்ப பார்த்தாலும் பாருங்க, சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பின்னாடியே இருக்கான். வனாந்திரமா குகையா மாறி 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 தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இதனமாய் சவுல் ராஜா அவனுக்கு விரோதமாய் இவ்வளவு காரியத்தை செய்யும்போது பயம் வரதான் செய்யும். ஆனா அந்த பய நிறைந்த சூழ்நிலையில
அவரு ஆண்டவரை நம்ப பழகினார். அவன் மனுஷனுக்கு பயம் கட்டாயம் வரும். பெரிய தீர்க்கதரிசி எலியா, இந்த எலியா தீர்க்கதரிசி குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்ல. அந்த தேவதாசனுக்கு பயம் வரலையா? வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்தாங்க. ஆகாப் ராஜா பாவத்தை தண்ணியை போல குடிச்சிட்டு இருந்தான். ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார். ஆகாப்ட்ட போய் சொன்னா, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும். அவர் சொல்ற, என் வார்த்தையின்படிதான் மழை நிற்கும், அதே போல நான் வார்த்தை சொன்னாதான் மழை பெய்யும். அப்ப மழையே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதனால யாக்கோபு எழுதும்போது எலியாவை நம்ம பெரிய பயங்கர வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி தான் நம்ம பார்க்கிறோம், உண்மைதான். ஆனா அவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். ஆனா அவர் தேவனுடைய சன்னிதானத்துல நிற்கும் வரைக்கும் பலம் உள்ளவராக இருந்தார். அதுதான் இங்க உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஆகாப் ராஜாக்கு முன்னாடி நின்னு தைரியமா சொல்றாரு, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்கள்ல பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே நம்ம மழையும் பனியும் பெய்யவே இல்லை. திரும்பி சொன்னார், ஆண்டுடைய வார்த்தையை சொன்னார். அப்போதான் மழை பெஞ்சுது. இப்போ இவ்வளெல்லாம் பெரிய காரியத்தை செய்த எலியா அங்கே பாகால் தீர்க்கதரிசியின் கொன்று போட்டார். ஒரு பெரிய ஒரு சவால் விட்டார். யெகோவா தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று சவால் விட்டு அதை நிரூபித்தும் காட்டினார். இதெல்லாம் நடந்த பிறகு ஆகாபுடைய மனைவி யெசபேல் எலியாவை கொன்று விடுவேன் என்று சொல்லி ஒரு மிரட்டல் விடுகிறார். அதுதான் நீங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். யெசபேலுக்கு அறிவிச்சோன்னா யெசபேல் என்ன செய்யறா பாருங்க. அப்பொழுது யெசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள்கள் என்று சொல்ல சொன்னால். ஒரு மிரட்டல் செய்தி அமிச்சிட்டா. எலியாவே, நீ என்னுடைய பாகால் தீர்க்கதரிசியை கொன்னுட்ட, உன் ஜீவன் இருக்காது, உன்னை கொன்றுவேன்னு சொல்ற. சொன்ன உடனே பாருங்க 3ஆம் வசனத்தை சொல்ல, அவனுக்கு அது தெரிந்த போது, யாருக்கு? எலியாவுக்கு தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். நல்லா கவனிங்க, எலியாவுக்கு ஒரு மிரட்டல் செய்தி வந்துருச்சுங்க. இப்ப தான் உயிருக்கு பயந்துட்டார். இதுக்கு முன்னாடிதான் ஆண்டோடைய அற்புத செயல் எல்லாம் செஞ்சார். யெகோவா தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபித்து காட்டினார். அக்னியால் பதிலளிக்கும் தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொன்னார். இவ்வளோ பெரிய வல்லமையான காரியத்தை செய்த எலியா, ஒரு செய்தி அவர் காதுக்கு வருது. ஆகாபுடைய மனைவி யெசபேல் சொல்றா, உன்னை நான் கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைய உள் வாங்கிட்டாரு. அநேக நேரங்களில் நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம் அப்படின்னு கேட்டா, எதிரிகளின் பேச்ச நம்ம உள் வாங்கிக்கிறோம். இதுவரைக்கும் தேவனுடைய சமூகத்துல நின்ற எலியா, தேவனுடைய சத்தத்தை கேட்ட எலியா, இப்பொழுது கொஞ்சம் தன் காத எதுக்கு நேரம் திருப்பிட்டாரு? யெசபேலின் சத்தத்திற்கு திருப்பிட்டார். நல்ல கவனிங்க, பிசாசு அநேக நேரங்களை விதவிதமா பேசுவான், மிரட்டல். அவனை குறித்து அதான் பேதுரு சொன்னாரு, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல். அதான் பிசாசு சாதாரணமா வர மாட்டான், ஆட்டுக்குட்டி போல சத்தம் போட மாட்டான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல்
ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் அது கர்ச்சிக்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே இருதயமெல்லாம் அப்படியே உருகிரும், பயத்தினால அப்படியே உருகி போயிடும். எலியா இந்த சத்தத்தை கேட்டார் பாருங்க. எசபேல் இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த காதுக்கு தெரிய வந்த போது தன் பிராணனை காப்பாற்றுவதற்காக ஓடுகிறார். ஓடுறதோட நிக்கல, சோர்ந்து போயிட்டார். மனச்சோர்வு, மனதளவுல பாதிக்கப்பட்டார். அதனால எப்பவுமே நம்ம எதை உள்ளுக்குள்ள வச்சுக்கணும் கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை நம்ம உள்ளுக்குள்ள வைக்கணும். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் சம்பூர்ணமாய் உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுவதாக. கொலோசியர் 3:16 அதைதான் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்துவின் வசனம் நம்முடைய இருதயத்துல எப்படி வாசம் பண்ணும்? சகல ஞானத்தோடும் சம்பூர்ணமாய். எலியா கிட்ட தேவ வார்த்தை கடந்து வருகிறது. நீங்க 1 ராஜாக்கள் 17 வாசித்தீங்கன்னா, 18 வாசித்தீங்கன்னா, அதுல நன்றாக நீங்கள் ஒரு காரியத்தை மட்டும் புரிந்து கொள்வீர்கள். எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 17 2 வசனம், 17 8 அதே போல 18 1 வசனம், 18 34 இதெல்லாம் நீங்க இதெல்லாம் படிச்சு பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? எலியாவுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட மனுஷன் இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு யாருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு? எசபேலுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டார். விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எங்கன்னா, நம்ம நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம், ஆவியில நிரம்பி நல்ல துதிப்போம், எல்லாம் உண்மைதான். ஆனா ஆபத்து நாளுன்னு வரும்போது, பிரச்சனை நேரம் வரும்போது நம்ம அதே ஆண்டவருடைய வார்த்தையை மறந்துடுவோம். யாருடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம்? பிசாசின் வார்த்தைக்கு அதிகமான முக்கியம் கொடுப்போம். பிசாசு நமக்குள்ள பயம் நிறைந்த வார்த்தைகளை போடுவான். அதை ரொம்ப கேட்டுட்டு அதையே தியானிச்சுட்டு இருப்போம். அதை தியானிச்சோன்னா என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது. மனச்சோர்வு தான் வரும். ஆண்டவரே, நான் ஒரு பெரிய பாவி, நான் என் பிதாக்களை போல நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி எலியாவை போல நாமும் என்ன செய்வோம்? புலம்ப ஆரம்பிப்போம். பாருங்க, எலியா புலம்புறது பாருங்களேன். ஆண்டவரே, நான் சாக வேண்டும், ஆண்டவரே, நான் சாக வேண்டும். இந்த மனச்சோர்வு இருக்கு பாத்தீங்களா, மோசமான வியாதி. மனுஷன் வாழ்றதுக்குள்ள நம்பிக்கையை எடுத்துரும். அதுக்கப்புறமா பாருங்க, இனிமேல் வாழ வேண்டாம், இனிமேல் வாழ வேண்டாம். நிறைய பேர் தற்கொலை பண்றதுக்கு காரணமே இதுதான். அவங்க என்ன ஜீவனை மாய்க்கணும்னு நினைக்கிறாங்க. பாருங்க, இவர் ஓடுறது எதுக்கு? ஜீவனை தப்பு வைக்கிறதுக்கு. ஆனா பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான் பாத்தீங்களா? இவன் பிராணனை தப்பு வைக்கிறதுக்கு ஓடுறான். ஆனா திருப்பி போய் ஆண்டவர்ட்ட என்ன கேட்கிறான்? நான் சாக வேண்டும். அதுக்கு அங்கேயே செத்துடலாம்ல. ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? அப்படியே பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய், அப்புறமா வேலைக்காரனையும் நிப்பாட்டிட்டு, நீ இங்கே நில்லு, நான் மட்டும் தனியா அங்க போறேன். வனாந்திரத்துல ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழே போய் அங்க வரைக்கும் ஓடிட்டாரு. ஏன்னா வேலைக்காரனை வச்சு பார்த்துட்டாங்கன்னா இவரை பிடிச்சிருவாங்களே. அதனால எங்க வரைக்கும் போயிட்டாரு? சூறை செடியின் கீழே வரைக்கும் தனியா போயிட்டாரு. இப்ப தனியா போன பிறகு பாருங்க, அந்த சோர்வு நீங்கவே இல்லை. அந்த சோர்வு, மனசோர்வு அவ்வளோ மோசமானது. அதான் இது உயிர்கொல்லி என்று சொல்றேன். இந்த பயம் எவ்வளோ வேதனை உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா, அது நம்முடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ள நம்மளை தூண்டும். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும். எவ்வளவு கிருபையுள்ள தேவன் பாருங்களேன். நம்ம மனச்சோர்வை அறிஞ்சிருக்கிறார். ஆனா கூட ஆண்டவர் சாவை யாருக்கு கொடுக்கவே இல்லை? எலியாவுக்கு கொடுக்கவே இல்லை. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். நம்முடைய பலவீனத்தை நன்றாக அறிந்திருக்கிறார். உற்சாகப்படுத்தி என்ன செஞ்சாரு? மனச்சோர்வுல இருக்கிற எலியாவை சாக வேண்டும் சொல்றாரு. அன்றைய என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல ரொம்ப நல்லவன் கிடையாது. இதுதான் டிப்ரெஸ்ட் மைண்டுடைய விளைவுகள். இப்படி போயிட்ட உடனே கான்பிடன்ஸ் போச்சு பாத்தீங்களா? உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? சரி, தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை தேவதூதனை வச்சு அனுப்பி எழுப்பி, தட்டி எழுப்பி, நல்ல சுட சுட நல்ல ஆடை கொடுத்து
தண்ணீரை கொடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு சாப்பிட வச்சாரு. சாப்பிட்டுட்டு திரும்பி என்ன செஞ்சிட்டாரு? திரும்பி தூக்கிட்டாரு. ஆண்டவர் பாருங்க எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. 7ஆம் வசனம் திரும்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசி திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சரி, அப்பொழுது திரும்பி எழுந்திருச்சு என்ன செஞ்சிட்டாரு? நல்லா புசித்து குடித்து அந்த போஜன பலத்தினால் என்ன பண்ணாரா? 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பாத்தீங்களா? இந்த சாப்பாடு திருப்பி சாப்பிட வைக்கிற எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம பயத்திலிருந்து பூர்ணமா விடுதலை பெறணும்னா கர்த்தருடைய அன்பை நாம் தியானிக்க பழகணும். எதை தியானிக்க பழகணும்? கர்த்தருடைய அன்பை. நல்லா கவனிங்க, எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க நம்ம ஆண்டவர். நம்ம சோர்ந்து போய் சில நேரங்கள நம்ம அவரை துக்கப்படுத்துற மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிடுறோம். ஆண்டவரே நான் சாக வேண்டும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இது ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தை நினைக்கிறீங்க? ஜீவன் கொடுத்த ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை நம்முடைய வாயிலிருந்து எதிர்பார்க்கிறார்? நோ. எலியாவின் இருதயத்தை அறிந்தவர், அவருக்கு கிருபை தந்தார், திரும்பி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். பாருங்க, தூதனை இப்ப நமக்கு மட்டும் இப்படி யாராவது சொல்லியிருந்தா ஒரு போடு போட்டிருப்போம் இல்ல? சரி, ஃபர்ஸ்ட் வாட்டி போடுறா கூட சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி தூங்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவம் தானே வரும். ஒரு 2 கொம்பு எடுத்து டொப்பு டொப்பு டொப்புன்னு வைக்கணும். ஆனா அந்த வேலையை தான் ஆண்டவர் செஞ்சாரு? இல்ல. ஃபர்ஸ்ட் வாட்டி சாப்பாடு கொடுத்தாரு, சாப்பிட்டாரு. சாப்பிட்ட பிறகு திருப்பி படுத்துட்டு போடுறாரு. உடனே திருப்பி கொடுக்குறாரு சாப்பாடு. சாப்பாடு கொடுத்து சொல்றாரு, மகனே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா. உன்னை வைத்து நான் வைத்திருக்கிற திட்டம் இருக்கு, அதை நீ நிறைவேற்றணும். நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய பாத்திரங்கள் உண்டு. நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும்னு விரும்புறேன். நீ எழுந்து நட. இதுக்கு பிறகு திரும்பி ஓடுற 40 நாள் போறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இப்படிதான் தம்முடைய அன்பை, தம்முடைய வார்த்தையை சொல்லி 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 வெளிப்படுத்துகிறார். தம்முடைய போஜனத்தை கொடுத்து கொடுத்து நம்ம உற்சாகப்படுத்துறார். நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அந்த அன்பை தியானிக்க பழகணும். அதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது சொல்றாரு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது எப்படிப்பட்டதா? வேதனை உள்ளது. பூரண அன்பு யார்கிட்ட இருக்குங்க? தேவன்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. இயேசுதான் பூரண அன்புள்ளவர். ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நமக்குள்ள எதை ஊற்றுகிறார்? ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார். அப்ப இந்த அன்பை இருதயத்துல ஊற்றி இருக்கிறார்ல, அப்ப பயத்தை நீங்க அறுத்து தள்ளணும்னா, வேற அறுத்து தள்ளணும்னா, பிசாசு கொண்டு வந்துட்டு தான் இருப்பான். அந்த பயத்தை விதைக்கணும் பார்ப்பான், மீண்டும் மீண்டும் விதைக்க ட்ரை பண்ணுவான், உங்களை வஞ்சிக்க பார்ப்பான். ஆனா நீங்க ஒரு நாளும் நீங்க வஞ்சிக்கப்படவே கூடாது. உங்களுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் என் தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றி இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக நீங்களும் நான் இருக்கணும். அதுக்குதான் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து தியானித்து தேவனை துதிக்கணும். அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அந்த வார்த்தையை கை கொண்டு ஜீவிக்கணும். என்ன வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆலோசனை பெற்று நடக்க நாம் பழகணும். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். அப்ப தேவனுடைய அன்பில இருக்கிறவன் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கற்பனைகளை, வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில ஆபத்துக்கெல்லாம் வரும். அந்த ஆபத்து நேரத்துல மட்டும் கண்ணை திருப்பிடாதீங்க. யார் உங்களுக்கு விரோதமா என்ன வார்த்தை, பயமுறுத்தும் வார்த்தை பேசுறாங்க, அவங்கள பார்க்காதீங்க. பிசாசு கொண்டுற அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. உங்க அறை வீட்டை பூட்டுங்க. தேவனுடைய சமூகத்துல போய் ஆண்டவருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக என்னை திருப்திப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். எலியாவுக்கு போஜனத்தை கொடுத்து
அடையை கொடுத்து தண்ணீரை கொடுத்து என் தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை நாம் பயந்து போய் ஒரு சூரிய செடியின் கீழ் போய் படுத்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட போய் ஆனா சொல்ல பழகணும். ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல பழகணும். ஆண்டவரே, நீங்க எப்படினாலும் சொல்லுங்க, ஆனா எலியாவை போல அந்த மாதிரி சொல்லாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. எலியா அப்படின்னு சொல்லிட்டாரு, ஆண்டவரே நான் சாக வேண்டும் அப்பா, என் ஆத்மாவை நீ எடுத்துக்கொள்ளும், நான் ரொம்ப மோசமான பாவி. அட்லீஸ்ட் இந்த ஜபமா செஞ்சாரு. இதுதான் ஆண்டவர் சார்ந்து கொள்ற தேவ பிள்ளையுடைய அடையாளம். பயம் வந்துச்சு, உண்மைதான். ஓடினதும் உண்மைதான். நான் பயந்து ஓடின மனுஷன் யாருடைய பாதத்துல போய் விழுந்துட்டாரு? கர்த்தருடைய பாதத்துல விழுந்துட்டாரு. நமக்கு எங்க அடைக்கலம் இருக்குன்னு கேட்டீங்களா? தேவனுடைய பாதத்துலதான், தேவனுடைய நாமத்துலதான் நமக்கு அடைக்கலம் இருக்கு. ஆகவேதான் நாகும்ல நம்ம வாசிக்கிறோம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நல்ல கவனிப்போம். தம்மை நம்பின பிள்ளைகளை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்புறோமா? அப்போ நம்புகிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? பயத்தை புறம்பே தள்ளுவதற்கு ஒரே வழிதான், நீங்க தேவனுடைய அன்பை தியானிக்க பழகணும். நீங்க தேவனுடைய அன்பை தியானிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் வசனத்தை பெற்றுக்கொள்ளணும், அதை கை கொள்ளணும். அதனாலதான் யோவான் 15ஆம் அதிகாரத்துல இயேசு சொன்னார், 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள்னா வாசம் பண்ணுதல், ஐக்கியப்படுதல். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க பழகுவோமாக. அப்ப பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யுதுன்னு பாருங்க. இவ்வளோ பெரிய வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியை கூட வீழ்த்தக்கூடிய வலிமை பயத்துல இருக்கிறது. அதனால பயம் வேதனை உள்ளது, வேதனை உள்ளது. ஒரு நாளும் பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மாறாக ஆண்டவருடைய சமூகத்துல போய் அந்த ஆண்டவர் சமூகத்தை பற்றி கொள்ளுங்க, பற்றி கொண்டு அப்படி அன்பை தியானிங்க. கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் எதுக்கு சிந்தி இருக்கிறார்? நமக்கு பாவமன்னிப்பாகிய மீட்பை கொடுப்பதற்கு மாத்திரம் அல்ல, பிசாசை மேற்கொள்வதற்கும் அதே ரத்தத்தை தான் நமக்காக சிந்திருக்கிறார். அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பிசாசை எப்படி மேற்கொண்டார்களாம்? ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை மேற்கொண்டார்கள். நல்ல கவனிங்க. தேவன் நம்ம கரங்கள்ல கொடுத்திருக்கிறது அது. தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார். ஏதோ பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பண்ணி விட்டு நம்ம அப்படியே விட்டு விடவில்லை. மாறாக முடிவு பரியந்த வரைக்கும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் தம்முடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் பேதுரு சொல்றார், நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். நம்மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் தொடுவதற்கு அனுமதி இல்லை. சாத்தான் ஒரு காலம் நம்மை தொட முடியாது. அவன் ஜெயம் பெற முடியாது. அப்போ பயத்திலிருந்து ஒரு விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னா ஆண்டுடைய அன்பை நினைச்சு பாருங்க. கல்வாரி சிலுவையில எனக்காக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவருடைய அன்பை தியானிங்க, 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 தியானிங்க. அந்த அன்பை தியானித்து நிலைத்திருக்கும் பொழுது ஒன்று சொல்லட்டும், வெற்றி உங்களுக்கு தான். பயத்தின் மேல் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், சாத்தான் தோற்கடிக்கப்படுவான். அதனால்தான் நமக்கு ஒரு பந்திய தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பரிசுத்த பந்தியில நாம் கலந்து கொள்றோம். இந்த பரிசுத்த பந்தியை நாம் கலந்து கொள்ளும் பொழுது நாம் எதை நினைவு கூறுகிறோம்? என் இயேசு எனக்காக மரித்த காரியத்தை நினைவு கூறுகிறோம். இயேசு எனக்காக சிந்தின ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். அதை நாம் மற்றவர்களுக்கும் தெரிவிக்கிறோம். அப்ப இயேசு எனக்காக செய்த பெரிய தியாகம், நாம் முற்றும் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறணும் என்று தேவன் விரும்புகிறார். ஏதோ ஒரு நாள் ஜெயம் அல்ல, முற்றும் முற்றும் ஜெயம் பெறுகிற பிள்ளைகளா இருக்கணும். அதுக்குதான் இந்த பந்தி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, நீ தோல்விக்கென்று பிறக்கவில்லை, நீ ஜெயத்துக்கென்று தான் பிறந்திருக்கிறாய்.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள், அவருடைய வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஒரு நாளும் பிசாசின் தந்திரங்களுக்கு இரையாகவே மாட்டார்கள். எதுவரைக்கும் தேவனுடைய அன்பை தியானித்து அதுல மகிழ்வது வரைக்கும் அவங்க ஒரு நாள் தோற்கடிக்கப்படவே மாட்டாங்க. அப்போ அப்படி அன்பிலே நிலைத்துறங்க. அந்த பூரண அன்பு நம்மை மூடட்டும், நம்முடைய இருதயங்களை மூடட்டும், நம்முடைய சிந்தைகளை மூடட்டும், இந்த மனசை மூடட்டும். இந்த மனசுதான் பிசாசு தொடுகிற இடம். நம்முடைய மனதை தான் தொடுவான். அதனாலதான் நம்ம சோர்ந்து போறோம். இந்த மனசை தொடுவதற்கு இடம் கொடுத்துறாதீங்க. சோ பயம் முதல் காரியம் நமக்கு எதிரி. இரண்டாவது ஒரு மிக முக்கியமான காரியம் பிசாசு நமக்கு விரோதமா ஏவி விடுறான். அது என்ன? அவிஸ்வாசம். வாசிங்க சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கெட்டு போறதுன்னா சோர்ந்து போறதுன்னு அர்த்தம். கெட்டு போறதுக்கு ஆங்கிலத்துல ஃபெயிண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ தாவீது சொல்றாரு, நான் ஆண்டவர் எனக்கு நல்ல நன்மையை வச்சிருக்கிறார், அதை நான் விசுவாசியாம போயிருந்தேன்னா என்ன இருப்பேன்? கெட்டு போயிருப்பேன், சோர்ந்து போயிருப்பேன்னு சொல்றாரு. புரியுதா? அப்ப சோர்வு எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவிசுவாசம் உள்ள குடிக்கொள்ளும் போது சோர்வு வரும். பயத்தை நமக்கு விரோதமா வைப்பான். அடுத்தது அவிசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வருவான். இந்த அவிசுவாசம் ஆரம்பத்துல தெரியாது. இப்போ வளர்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையில இதெல்லாம் அனுபவிச்சுட்டே வருவீங்க. அவிசுவாசம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வேற வேற விதமா வெவ்வேறு விதமா அவன் பயன்படுத்துவான். இப்ப நீங்க நல்ல விசுவாசத்துல வளர்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி காரியத்தை செய்வான். அவிசுவாசம் இருக்குதே, அது பொல்லாத ஒரு காரியம். அவிசுவாசம் என்னும் பொல்லாத இருதயம். எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா கவனமா இருக்கணுங்க. தேவப்பிள்ளையே, நான் நின்றுட்டு இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. பிசாசு எப்படிலாம் ஏவுவான்னு தெரியாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தை அப்படியே அதை செயலிழக்க செய்து அவனுடைய அவிசுவாசத்தை உள்ள திணிச்சிருவான். நல்லா கவனிங்க. இதுலதான் விசுவாசி ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்காக தேவன் நம்ம சபையில கூட்டி வருகிறார், தம்முடைய வார்த்தையை கொடுத்து நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, இந்த மக்கள் இந்த இடத்துல எபிரேயர் எழுதும்போது சொல்றாரு, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமான இருதயம் உங்களுக்குள்ள யார்ட்டையும் எனக்கு செஞ்சுக்கூடாது, வந்துடக்கூடாது. அதை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி அவர் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் செஞ்ச காரியத்தை திருஷ்டாந்தமாக நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு, மேல உள்ள வசனத்தை கவனிங்க. வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்க எப்படிங்க கோபம் மூட்டினாங்க? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை இவங்க என்ன செய்யல? கேட்கல. உங்க வாழ்க்கையில ஆபத்து வரும்போது, தீங்கு நாட்கள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? முதல் அவசரப்பட்டு உலகத்துக்கு பின்னாடியோ மற்ற மனிதனையோ நாட போறோம். அதான் அங்க நம்ம செய்யற தவறு. நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு போராட்டம் வந்துச்சு, நமக்குள்ள சோர்வு உள்ள வர்றதுக்கு பிசாசு ட்ரை பண்றான். அதுக்கு என்ன செய்வான்? முதல்ல பயத்தை போட்டான், அடுத்து அவிசுவாசத்தை போட ட்ரை பண்ணுவான். அதை நீங்க இடம் கொடுக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துல போய் இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கவலைப்பட்டு இருக்க கூடாது. நம்ம ஜபத்துல எப்படி ஆண்டவரை தேடணும்னு சொன்னா, அப்போஸ்தலன் பவுல் சொல்லித்தரார். வாசிங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட. பாருங்க, இந்த கவலை நம்ம வர்றோன்னு, ஆபத்து வந்தோன்னு என்ன படுறோம்? தீங்கு நாள் வரும்போது கவலைப்படுறோம் இல்லையா?
கவலைப்படுறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, பிசாசு எய்கிற அந்த ஆயுதம் உங்க உள்ளத்துல வந்து தைக்கும். அதான் அவிசுவாசம். அதனால்தான் பவுல் சொல்லி தராரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை கவனிச்சீங்களா? அவிசுவாசம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில கவலைன்னு வந்துருச்சா, உடனே தேவனுடைய சமூகத்துல போயிடுறேங்க. ஆண்டவர் சமூகத்துல போய் உங்க கவலையெல்லாம் விட்டுட்டு உங்க விண்ணப்பத்தை உங்களுடைய வேண்டுதல்களை எப்படி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கன்னா, ஸ்தோத்திரத்தோட, ஆண்டவரே இந்த தீங்கு நாள்ல நான் உம்மை நம்புறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், இந்த போராட்டத்து நேரத்துல நான் உம்மை நம்புறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், ஏன்னா நீங்க எனக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, எனக்குன்னு நன்மைகளை வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல உங்க விண்ணப்பங்களை தெரிவிக்கணும். இப்படி நீங்க ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானத்தை உங்கள் இருதயங்களிலே ஊற்றுவார், உங்கள் சிந்தையை நிரப்புவார். தெய்வீக சமாதானம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா விசுவாசம் நமக்குள்ளே இன்னும் பலப்படும். இதுக்குதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் நமக்கு வேணும். ஜபத்திலே ஆண்டவர் சமூகத்துல போய் தேடுங்க, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை நேரத்தை எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம சீக்கிரமா அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம சோர்ந்தே போயிடுவோம். ஆபிரகாமுடைய லைஃப்ல சோர்வு வராம இல்ல. ஏன்னா ஆபிரகாமை தேவன் 75 வயசுல கூப்பிட்டாரு, சொன்னாரு, உனக்கு நானு பிள்ளை தருவேன், ஒரு சந்ததி உனக்கு வரும். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததியை பெற்றுக்கொள்வதற்காக ஆபிரகாம் தன்னுடைய ஜனத்தை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி அப்படியே சென்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சார். கூடாரங்களில் வாசம் பண்ணினார், பலிபீடத்தை கட்டினார், தேவனை ஆராதித்தார், தேவனை தொழுது கொண்டார். இதுதான் ஆபிரகாமுடைய லைஃப். நல்ல விசுவாச ஜீவிதத்தை வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் தான் பிசாசு குறுக்கிட்டான். அவரோடு இருந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான். பிரிந்து போன பிறகு அவ்வளவு சோர்வடையல. ஆனா பிற்பாடு நீங்க பாக்குறீங்க, லோத் சிறைப்பிடிக்கப்படுகிறார். அந்த லோத்துக்காக போய் சண்டை போடுறாரு. லோத்தினுடைய சத்துருக்களை மேற்கொண்டு லோத்துவை காப்பாற்றி லோத்துடைய குடும்பத்தையே காப்பாற்றினார். இப்பதான் லோத்து திரும்பி வருவான்னு பார்த்தாரு. லோத்து திரும்பி வரல, சோர்ந்து போயிட்டார். வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் சோர்ந்து போய் ஆண்டவர்ட்ட என்ன தெரியுமா கேட்டாரு? பாருங்க, ஆதியாகமம் அதனுடைய 15ஆம் அதிகாரத்தை பாருங்க, 2ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரன கர்த்தனாய் இருக்கிறானே. எனக்கு பிள்ளை இல்லையே. இவ லோத்து கூட வரல. லோத்து வருவார்னு நினைச்சாரு, வரல. இந்த நேரத்துல தான் நம்ம பலவீனப்படுற நேரத்துல தான் சத்ரு அடிப்பான். எப்பவுமே பாருங்க, நம்ம சரீரத்துல பலவீனப்பட்ட ஆரம்பிச்சுட்டா உடனே பிசாசு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். இயேசுவை அட்டாக் பண்ண இடம் எப்போ தெரியுமா? 40 நாள் உபாசம் இருக்கிறார். இந்த 40 நாள் வரைக்கும் பிசாசு வரவே இல்லை. அந்த 40 நாள் உபாசம் முடிஞ்சு அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த பசி உண்டான நேரத்துல பார்த்து அட்டாக் பண்றான். ஏன்னா அப்பதான் சரீரத்துல வீக்கா இருக்கிற நேரம். இப்போ லோத்துவ காப்பாற்றணும்னு நினைச்சு ஆபிரகாம் வர்றாரு. நினைச்சிருப்பாரு, திருப்பி லோத்து வர மாட்டானா? ஏன்னா அவருடைய மகன் மாதிரி தானே.
வந்துட மாட்டானா? சகோதரனின் மகன் அல்லவா, வந்துட மாட்டானா? கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் அவருக்கு அப்பா, பையன் இருக்கான் ஒரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும்ல. இப்ப அவன் வரவே இல்லை. ஏன்னா அதுக்கு முந்தின 14ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க, அதுல லோத்து வரவே இல்லை. லோத்து வராதனால இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று வசனம் சொல்லுது, ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு, ரொம்ப சோர்ந்து போயிட்டார். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். நம்ம அநேக நேரங்களில் நம்ம பலவீனம் கொஞ்சம் அப்படி சரீரத்துல வீக்கா இருக்கும்போது பிசாசு கொஞ்சம் அவிசுவாசத்தை அப்படி தூக்கி போடுவான். அதனால தான் ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நீங்க தான் சொன்னீங்க, ஆனா தரலையே. இப்ப கொஞ்சம் காலம் தாமதம் ஆகுதுல்ல. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்கும். போதும். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்கும். இப்ப ஆபிரகாமுக்கு கொஞ்சம் வருஷம் ஆயிட்டு இருக்கு, நெடுங்காலம் ஆயிட்டு. அதனால இப்ப அவர் இருதயம் என்ன ஆயிடுச்சு? இப்போ இளைத்து போச்சு, அப்படியே வீக் ஆயிட்டு. இந்த நேரத்துல பாட்டு அடிக்கிறான் பாருங்க பிசாசு. சொல்றாரு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கூரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. இப்போ பிள்ளை இல்லாத ஒரு வேதனை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன் தெரியுமா? கொஞ்சம் காலம் ஆகுது ஆகுது. 1 வருஷத்துல நடக்கல, 2 வருஷத்துல நடக்கல. அதனால இப்ப சோர்ந்து போன ஒரு நேரம். இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா தவறு அடுத்த செய்வார். ஆகார தன் மனைவியா கொள்வார். இஸ்மேல் பிறப்பா. கொஞ்சம் அத்மஸ் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். ஆனா திருப்பி ஆண்டவர் பேச மாட்டாரு. 99வது வயசுல பேசுவார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி இப்ப திரும்பி சொல்றார், ஆபிரகாமே நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. இப்போ பலவீனம், டோட்டல் பலவீனம். அவருக்கு தெரியும் 99 வயசுல அவர் சரீரம் செத்து போச்சு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. இனிமேல் புள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் நினைச்சிருப்பாரு. அந்த நேரத்துல தான் ஆண்டு சொல்ற, நான் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். நெடுங்காலமாய் நாம் இருக்கும்போது, கிடைக்காம இருக்கும்போது நமக்கு என்ன வந்துடும்? இதயத்துல ஒரு ஒரு பலவீனம் வந்துடும், இளைத்து போகும், சோர்ந்து போயிடுவோம். ஆனா இந்த நேரத்துல நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? இத ஆபிரகாம் போக 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 கத்துக்கிட்டார். இதான் நம்ம அநேக நேர பலவீனத்துல நம்ம கற்றுக்கொள்றது. நம்ம ஒரு தோல்வி அடையணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோல்வியில நம்ம கத்துக்கொள்ளணும். அதனால்தான் ஃபெயிலியர், அதாவது ஒரு தோல்வி என்பது அதுதான் வெற்றிக்கான அடிக்கல். தோல்வியில தூண்டு போயிடக்கூடாது. தோல்வி வந்துருச்சு அப்படின்னு நெடுங்காலமா இருக்கும், இது வரைக்கும் பதிலே இல்லையே, ஜபத்துக்கு ஒரு பதில் கூட இல்லையே, ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் கூட இல்லையே, ஒரு நம்பிக்கைக்குள்ளேயே ஒரு சின்ன கதிர் கூட காணப்பட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த நேரத்துல நீங்களும் நானும் கர்த்தருடைய வாக்கை நம்பணும். இல்லைன்னா பிசாசு எதை விதைச்சிட்டு போயிடுவான்? அவிசுவாசத்தை விதைச்சிட்டு போயிடுவான். அந்த அவிசுவாசம் என்ன செஞ்சிடும்? உங்க இருதயத்தை பொல்லாத இருதயமா மாத்திரும், கடின இருதயமா மாத்திரும், ஜீவனுள்ள தேவனிட்டு உங்களை பிரிச்சிரும். அப்போ ஆபிரகாமுடைய லைஃப்ல அந்த அவிசுவாசத்தை எப்படி மேற்கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அவிசுவாசம் உள்ள வாசம் பண்ணாதபடிக்கு எப்படி தடுத்தார் என்று கேட்டீங்கன்னா, அவர் செய்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடாமல் இல்லை. என்ன செய்தார்? கொஞ்சம் ரோமர் அதனுடைய 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இது ஆபிரகாம் எந்த வயசுல பண்ணாரு? 99 வயசுல செய்தார். இப்போ சாராளுக்கு என்ன வயசு? 89 வயசு. இப்ப நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலை. ஆனா இதுக்கு முந்தின நாட்கள்ல நீங்க பாக்குறீங்க, இதுக்கு பல வருஷம் முன்னாடி இதே ஆபிரகாம் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா நெடுங்காலமா காத்துட்டு இருக்கிறது கிடைக்கல, சோர்ந்து போயிட்டாரு. அந்த நேரத்துலதான் இயேசு அவருக்கு தரிசனமாகி சொன்னாரு, வானத்து நட்சத்திரத்தை பாரு, நீ பூமியில இருக்கிற இந்த மணலை கவனி,
அந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆபிரகாம் அதை எப்படியே விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அதுக்கு பிறகு நீங்க பாருங்க, வாழ்க்கையில திருப்பி பிரச்சனை எல்லாம் வரும். ஆனா கூட ஆபிரகாம் விசுவாச பிரயாணத்துல இப்படி போயிட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவர் முற்றிலுமாய் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை தான் ஆண்டவர் தரிசனமாகி சொன்னார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு மட்டும் சொன்னாரு. பாருங்க, இந்த இடத்தை தான் ஆபிரகாம் பிடிச்சிட்டார். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல. நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்பிக்கையோட விசுவாசித்தார். இந்த விசுவாசிச்ச மனுஷன் அந்த விசுவாசத்துல எப்படி பலப்பட்டார்னு பாருங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். என்னது? அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஃபர்ஸ்ட் என்ன செய்யல? எண்ணவே இல்லை. மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி சொல்லுங்க, என்னை குறித்து இதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை என்னவே எண்ணாதீங்க. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உடனே எப்படிங்க எண்ணாது இருக்கிறது? ரிப்போர்ட்டை பார்த்தா கூட சொல்லுங்க, எண்ணாது இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மை பார்க்கிறேன், ஆண்டவரே நான் உண்மைதான் பார்க்கிறேன். ரிப்போர்ட் இப்படி சொல்லுது உண்மைதான், ஆனா நான் உண்மை பார்க்கிறேன். ஆபிரகாமுக்கு தெரியாதா சாராளின் கர்ப்பம் செத்து போச்சுன்னு தெரியும், அவருடைய சரீரம் பலவீனப்பட்டுச்சுன்னு தெரியும். ஆனால் அவர் விசுவாசத்திலே பலவீனப்படவில்லை, அவர் அதை எண்ணவில்லை. ரெண்டாவது, எண்ணாம இருக்கிறது மட்டும் பத்தாது, அதுக்கு எண்ணாமல் இருக்கணும், அடுத்தது இன்னும் பலப்படணும். என்ன செய்யணும்? தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இங்க சில வார்த்தைகள் மட்டும் சுட்டி காட்டுறேன். எண்ணாதிருந்தான் ஒண்ணு, ரெண்டாவது அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், மூணாவது முழு நிச்சயமாய் நம்பி, நாலாவது மகிமைப்படுத்தி. என்னன்னா விசுவாசத்தில் வல்லவனான. சோர்ந்து போன ஒரு மனிதன் மீண்டும் விசுவாசத்துல பலப்பட்டான். காரணம் என்ன? அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல. இப்ப ஆண்டவர் நோக்கி பார்த்தான். ஆபிரகாம் தன்னுடைய பலவீனத்தை எண்ணவில்லை, தன் மனைவி சாராளின் பலவீனத்தை எண்ணவில்லை. ஒண்ணு. அடுத்தது ஒரு காரியத்தை செய்தார், தேவன் அவருக்கு வாக்கு பண்ணினார். நீங்க நல்லா தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்வாரு? ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார். நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை படிப்பீங்க, அந்த வார்த்தையை உங்க ஹைலைட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க ஆபத்து நேரத்துல போகும்போது அந்த வார்த்தை அப்படியே தொடும். அந்த வார்த்தை நீங்க தினந்தோறும் படிக்கிற பகுதி தான். ஆண்டு பேசுவார், உடனே அதை கிராப் பண்ணிக்கோங்க, பிடிச்சுக்கோ. அந்த வசனத்தை எழுதுங்க. எழுதிட்டு அதை என்ன செய்யுங்கன்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றீங்கன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, பவுல் சொல்லி தராரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லா ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானம் உங்க இருதயங்களை ஆட்கொள்ளும். அப்போ ஒரு சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பாப்பீங்க, அந்த வசனத்தை பெற்ற உடனே, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற உடனே அடுத்த படியாக ஒரு சமாதானம் வந்துடும். சமாதானம் வந்துருச்சுன்னா நீங்க அடுத்ததே செய்ய வேண்டிய வேலை என்ன? புலம்பிட்டு இருக்க இனிமேல் தேவையில்லை, கண்ணீர் வடிக்க தேவையில்லை. இப்ப என்ன தெரியுமா செய்யணும்? அவிசுவாசமாய் சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்தது என்னமா செய்யணும்? அதை என் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று என்ன செய்யணும்? முழு நிச்சயமாய் நம்பணும். நம்பின நீங்க என்ன செய்யணும்? அதை அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி அறிக்கையிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, அதை நீ நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை மகிமைப்படுத்தினீங்கன்னா நீங்க என்னவா மாறுவீங்கன்னா, ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லமையுள்ளவர்களாய் மாறுவீங்க. பாருங்க, ஆபிரகாம் இப்படிதான் தேவனை விசுவாசிச்சார். இப்படி விசுவாசிச்சதுனால அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை பெற்றெடுத்தார். ஈசாக்கை தேவன் கொடுத்தார். ஈசாக்கின் மூலமா இன்றைக்கு
நமக்கு தேவன் மேசியாவை கொடுத்திருக்கிறார். இயேசு நமக்கு இரட்சகராக இந்த உலகத்துல வந்தார். இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததிக்கு ஒரு எண்ணிக்கையே இல்ல, எண்ணிக்கையற்ற திரளான சந்ததி ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். எவ்வளவு நல்ல தேவன்! இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போறீங்களா? சோர்ந்து போகும்போது பயம் என்னும் காரியத்தை பிசாசு உங்களுக்கு விரோதமா ஏவுவான். அவிஸ்வாசம் என்னும் காரியத்தை உங்களுக்கு விரோதமா ஏவுவான். இந்த நேரத்துல நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை மட்டும்தான் சொன்னேன். 2 காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நீங்களும் நான் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில பயம் வரும்பொழுது தேவனுடைய அன்பை தியானியுங்கள். ஆமென். அந்த அன்பில நிலைத்திருங்கள். இதான் முதல் காரியம். அவிசுவாசத்தை ஏவும் பொழுது என்ன செய்யுங்க? உங்க வாழ்க்கையில அவிசுவாசமான வார்த்தைகளுக்கு ரொம்ப காது கொடுத்து இடம் கொடுத்துறாதீங்க. மாறாக ஆண்டவர் சமூகத்துல ஓடோடி போய் அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படியா எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல உங்க பாரத்தெல்லாம் வைத்து விடுங்க. ஸ்தோத்திரத்தோட அவரை துதிங்க. உடனே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பற்றி கொள்ளுங்க. உங்க பலவீனத்தை எண்ணாம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அதை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஒன்று சொல்லட்டும், இப்படி செய்ய நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா சோர்ந்து போகிற நேரத்துல தேவன் உங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார். தேவன் உங்களை பலனடைய உதவி செய்வார். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, அதே எசாயால கீழே சொல்லும்போது சொல்றது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆனா இளைஞர்கள் என்ன ஆவாங்க? இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபர்கள் இடறி விழுவார்கள். நல்ல கவனிங்க. நீங்க உங்க பலத்துல நின்னீங்கன்னா இடறி விழுந்துருவீங்க. கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் பிரசன்னத்தை நாடுங்க. கர்த்தர் சமூகத்தை நாடுங்க. உங்க பேர் எப்படி இருக்கணும்? கர்த்தர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்று உங்களை பார்த்து சொல்லணும். ஆண்டவர் இப்படிதான் சொல்லணும், என் சமூகத்தை நாடுகிற என் மகன் என் மகள் என்று நம்மளை பார்த்து சொல்லணும். இதை நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சோர்ந்து போகாத தேவன் உங்களுக்கு சோர்ந்து போகிற நேரத்துல சத்துவத்தை கொடுப்பார். உங்களுக்கு பலனை கொடுப்பார். விசுவாசத்துல வல்லவர்களாய் மாற்றுவார். தேவன் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.